இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு, விளையாட்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த அரங்கத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான், உடற்கல்வி ஜாம்பவான் ஐயா முனைவர் ஜான் அவர்களுடைய அழகான அவருடைய அனுபவங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், சிறப்பு பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களோட இயங்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக இந்த விளையாட்டினுடைய தேவையை, விளையாட்டினுடைய அவசியத்தை, விளையாடுதல் அப்படின்ற அந்த அவசியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? அந்த குழந்தைய எத்தனை வருஷம் வரைக்கும் அனுமதிப்பீங்க அந்த விளையாட்டில் ஈடுபடுறது? அவள் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறான். இப்போவுமே அனுமதிச்சிருக்கேன். லைஃப் லாங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் காலேஜ் கூட அவன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக அவள் கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் செய்யலாம். லைஃப்பில் இப்படிப்பா இவ்வளோ நல்லா இருக்கேன்னு கேட்டால் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணு சார். போன வாரம் என்ன பேசணுன்றதை நல்லா பார்த்துட்டோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பிடி டீச்சர். ஆமாம், ஓகே, சரி. இப்போ என்னென்னா, டாக்டர் ஆக்சுவலாக அந்த அந்த கேள்வி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே டாக்டர் அதை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ், குழந்தைங்களுடைய தன்னிலை மாற்றம், அது ஒரு இந்த விளையாட்டு என்னுடைய குழந்தைய இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுங்க. இப்போ பெற்றோர்கள் இப்படி யோசிங்க. கோச்சஸாக இருக்கீங்க, பிடியான அந்த குழந்தை உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். இப்போ இவங்களில் எந்த விதமான இந்த பிஹேவியரல் சேஞ்சஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவங்களுடைய தன்னிலை மாற்றம், முதல்ல இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்றதுல உங்களுடைய ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கா சார்? ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங். அவன் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ரொம்ப லேட்டாக, ஏன்னா இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். ஷூ போடுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப லேட்டாக பண்ணிகிட்டு இருப்போம். லேட் கம்மர். பட் ஆஃப்டர் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்லையே, இந்த கேமில், இந்த பிளேயில் இருக்கும்பொழுது அது மாறி இருக்கு. ஆமாம் சார். இப்போ சரியான டைமுக்கு வந்துடுறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டு கொடுத்து விடல, அது கொடுத்து விடல, அதாவது வெளியே நிற்கணும். ஏன்னா ஒர்க் அவுட்டை தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம கோச்சிங் கொடுப்போம். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை கொஞ்சம் கேப் பண்ணணுன்னா, சார் இது கொடுத்து வரல, ஷூ எடுத்துகிட்டு வரல, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பானுங்க. என்னைக்கு நீ உன்னோட கிட்ட நீயே எடுத்துகிட்டு வரையே, நீ அன்னைக்கு வந்தால் போதுன்னு சொல்லி ஒரு 1 வீக் வெளியே நிப்பாட்டிட்டோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனோட கிட்ட நானே எடுத்துகிட்டு வரணும். சார் இப்போ நான் நேரமாக வந்துட்டேன், அவனுக்குள்ளேயே அந்த ஒரு சேஞ்சஸ், பொறுப்புணர்வு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுல நேரம் தவறிட்டு இருந்தான். இப்போ ப்ராப்பராக டைம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஏன் அப்பாவை தூக்கிட்டு வரணும், அவங்க தூக்கிட்டு வரணும், நானே அவனோட தேவைகளை அவனே பூர்த்தி பண்ணி. குட், வெரி குட். இது ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மெயினாக டிசிப்ளின் ஆகிட்டாங்க. எப்படி? லைக் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ பசங்களை இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது இந்த கோவத்தன்மை வர்றது, அண்ட் சொன்ன பேச்சு கேட்காம வெளியே விளையாட போகிற யூஷுவல். பட் ஆனால் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது நிறைய விஷயமா அந்த மாதிரி இருந்தது. நம்ம அங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க கம்பெனி, சார் பையன் கேட்க மாட்டா, கொஞ்சம் அது பண்ண மாட்டேன், சரி நீங்கள் அனுப்பிவிடுங்க பார்க்கலன்னு. லைக் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலுமே அதுக்குன்னு டிசிப்ளின் இருக்குது, அதுக்குன்னு ரூல்ஸுக்கு அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த டைமுக்கு வந்தாகணும், நீ இந்த ட்ரெஸ் தான் இருக்கணும், இந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டோம். நீ இந்த லெவலுக்கு ஃபஸ்ட் லெவல்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவன் சீனியர் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு ஆர்வமாக இருக்கும், ஐயோ இது பண்ணணுமே, நானா சொல்லி கொடுக்க மாட்டோம். நீ இதுதான் பண்ணணும், உன்னோட நீ இது முடிச்சுதான் அது போகும்போது அவனுக்கு பொறுமை வந்துடும். இது நம்ம கற்றுக்கணும், லைக் அவனுக்கு ஒரு பொறுமை வரும். இது நம்ம பொறுமையாக கற்றுக்கணும், அவசரப்படக்கூடாது. ஸோ அவனுக்கும் நிறைய ஒரு குட் குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது வந்துடும். ஸோ ட்ரமாடியஸ் சேஞ்சஸாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த், அது 2 மந்த்ஸ் அவன் ப்ராக்டிஸ் அதில் போக ப்ராப்பராக டிசிப்ளின்டாக இருப்பான், பெருசாக பேச மாட்டான், கோவம் வராது. நான் டிப்ரெஷன் எப்படி கம்மியாகும்னா, இப்போ நம்ம வீட்டில் கோவமாக இருந்தால் கீழே போட்டு உடைப்போம், அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சிங் மாட்டி வச்சுருவோம். யார் மேலே கோவம் இருந்தால் உனக்கு என்ன டிப்ரெஷன் இருக்கோ பஞ்சிங் பேக்கில் பண்ணு, அவன் அடிப்பான், பஞ்ச் பண்ணான், ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆயிடுவான். பேசாம ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் தொங்க விட்டுறாங்க. டீச்சர்ஸ் தான் பஞ்சிங் பேக். அவன் சொல்றேன், டீச்சர் சொல்லுங்க பார்த்துக்கலாம். இது ரொம்ப பயங்கரமாக இவன் மட்டும் இந்த காலேஜ் போகிற, நான் 6th நாங்கள் இருக்கோம், காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் காலேஜ் படிக்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்ல நம்ப மாட்டீங்க, காலேஜ் முடிஞ்சோடனே நேராக கிளாஸ்க்கு வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் போகிறதில்ல. போனேன் எங்கள் டீமோட தான் ஃப்ரெண்ட், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேவையில்லாமல் போகிறது, மூவிஸ் போனால் எங்கள் கூட தான். ஸோ ப்ராப்பர் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. சார் நான் பயந்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுவேன், நல்ல வேலை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில், நாட் ஒன்லி கராட்டே, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணனால
இவன் இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், எப்படியோ வந்து ரெடியாக ரொம்ப பொறுப்பு வரும், இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணும், எதுக்கு தேவையில்லாதது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னர் குவாலிட்டிஸ் வந்து நான் பயங்கரமாக குட், வெரி குட், வெரி குட். அது சொன்ன 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. அதாவது நான் வெயிட் பண்ணணும், அவசரம் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அப்படித்தான், உடனே நான் எடுத்துடணும், உடனே நான் இதாகிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இதுதான், ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கு நான் வெயிட் பண்ணுறான், அந்த ஒரு குவாலிட்டி வர்றது. அப்புறம் பிட்வீன் த பியர் குரூப் கூட குழந்தைங்களோட அப்படியே சேர்றது. இன்னொன்று எனக்கும் தெரியும், நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது விளையாட்டு அப்படின்றது நம்ம வேறு எந்த தாட்டுக்கும் உள்ளே நுழையாது. அந்த அன்வான்டான விஷயங்கள் உள்ளே நுழையாமல் ஸ்கூல் விட்டால் நேராக எங்கட விளையாட்டு அங்கே ஓடுறது, அந்த மாதிரி காரணம். சூப்பர், வெரி குட். மெயின்லி தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அந்த மாதிரி ஆள் பார்த்து இருக்காங்களா உங்கள்கிட்ட, உங்களோட நீங்கள் கோச் பண்ணி? அது சொல்லுங்கள். மென்டல் டெலிஜென்ஸ் எப்படின்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணுற பிள்ளைகள் இருக்காங்க. எப்படின்னா, இப்போ குரூப்பாக பசங்க எல்லாம் ஓடிட்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குழந்தை கீழே விழுவுறோம். கீழே விழுந்தோடனே மற்ற குழந்தைங்க பார்த்தோன்னே ஏய் எந்திரி வா, ஓடலாம் வான்னு. அப்போ அவன் என்னென்னா, அந்த கீழே விழுந்தா எந்திரிச்சு ஓடணும் அப்படின்ற செல்ஃப் பில்ட் அந்த இது வந்து தன்னம்பிக்கை வருது. அதே மாதிரி நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. குரூப்பாக ஒரு மேட்ச் போய் ஆடுறாங்க, பசங்க எல்லாம் ஆடுறப்ப ஆப்போசிட் டீமில் விளையாடுறப்ப நல்ல அவங்களோட வலிமையான டீம் இருக்கப்ப தோக்குறப்ப ஓகே தோத்துட்டோம், நம்ம என்னத்தினால தோற்றோம், ஓகே இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம். அப்புறம் அந்த மேட்ச் ஆடுறப்ப வின் பண்ணுறாங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணுற இது வருது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணுறப்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் ஆகுது. கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் ஆகிறப்ப அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ், இந்த மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸை அவங்க பர்சனல் லைஃப்லேயும் இது பண்ணுறாங்க, அவங்க ஸ்டடீஸ்லேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே இந்த தடவை எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, ஓகே எதனால மார்க் கம்மியாச்சு, ஓகே நான் இன்னும் நல்லா படித்தேன்னா எனக்கு மார்க் வரும், ஓகே எப்படி படித்தா மார்க் வரும், எந்த மெத்தடில் படித்தா மார்க் வரும்ன்றத செல்ஃபாகவே அவங்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது, தன்னம்பிக்கை அவங்களுக்கு அந்த லைன்லேயே போயிட்டே இருக்குது. ஸோ வெரி குட். அதாவது அகாடமிக் சைடு நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விளையாட்டுகளில், இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் செஷனில் பார்க்கும்பொழுது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அந்த விளையாட்டில் கற்றுக்கிட்டதை பாடம் சம்பந்தமாக படிப்புலையும் கொண்டு வராங்க, அது சேம் லைஃப் ஓரியன்டாகவும் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க சொல்ற பாயிண்ட்ங்கிறது செல்ஃப் எனக்கு தெரியணும் நான் என்ன தப்பு பண்றேன், எனக்கு தெரியணும் நான் எதுக்கு இது வரல, அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன். இப்போ நிறைய கிட்ஸ் கிட்ட எனக்கு தெரியாது, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இது வரல, எதுக்கு வரல எனக்கு தெரியாது, என்ன எதுக்கு எல்லாம் கேட்டாலும் எனக்கு தெரியாது. தெரியணும் பத்தி உனக்கு தெரியணும், பாக்கி வேற பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. பட் உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும், செல்ஃப் கரெக்ஷன் வேணும் இல்லைங்களா? வெரி குட், வெரி குட். வேறு பேரண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட வரேன், கடைசியாக வரேன், உங்களுக்கு நேரம் நிறைய பேசணும், சொல்லுங்கள். சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம கேரம் விளையாடும்போது அவள் சரியாக விளையாட தெரியல, இப்போ உடனே அந்த கேரம் போர்டு களைச்சி விட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயாச்சு. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அவள் ஆக்சுவலி இந்த 1 இயராக மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லேயே வந்திருக்கா. ஒரு மேட்ச் போயிட்டு வரப்போ அவள் ப்ளேஸ் பண்ணலை. அப்போ எனக்கு வந்து அந்த தாட்டு, இவள் ப்ளேஸ் பண்ணல அப்படிங்கிறனால இவள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாளோ, ரொம்ப ஃபீல் பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், பரவாயில்லம்மா விட்டுருமானம்மா, நீ ஏம்மா வருத்தப்படுற, ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு நாள் ஜெயிப்போம் ஒரு நாள் தோப்போம், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியது தானே. இப்போ ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ் இஸ் தேர். அதுபோல் ஆஃப்டர் பியூபர்ட்டி 9th டே வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் போனான். டிடன்ட் ப்ராக்டிஸ், அதான் ஹாஃப் இயர்லி லீவில் வேறு இருந்தால் ப்ராக்டிஸ்க்கு போகலை. அப்போ அந்த 9th டே ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போதே மேட்ச்க்கு தான் போனான். இல்லைன்னா எப்படி பாப்பா ப்ராக்டிஸே பண்ணாமல் நீ எப்படி போவேன், நீ எப்படி ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு வந்தா, டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆனா. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு அவங்க மாஸ்டரோட கான்ஃபிடென்ட், நீங்கள் அனுப்புங்க மிஸ் அவள் பண்ணுவா, அடுத்து அவள் என்னால் முடியுமா, ப்ராக்டிஸ் இல்லைன்னா என்ன என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதான் தம்பி சொன்ன மாதிரி அந்த அது வளர்த்து விடுது. நீங்கள் சொன்ன மாதிரியும் அந்த இது மாறுது பாருங்களேன், ஆட்டத்தை கலடா அப்படின்றது இல்லாமல் ஆட்டனா அப்படி தான் அப்படின்ற எண்ணம் கொண்டு வருது. அப்புறம் டிப்ரெஷன் இருந்துச்சு அவளுக்கு. அவள் எல்கேஜி படிக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாங்க. அதில் யார் கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டா, அவளுக்கு அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு எந்த வழியில் அவளை கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரீனஸ் அவகிட்ட இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லினஸ் வந்திருக்கு. இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா மேம் அண்டர் 14 கேட்டகரியில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அந்த பொண்ணு. 6 அண்டர்லேயே ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் போயிட்டா, ஜோன் ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கிறா. அப்போ வந்து அவங்க கூட பெஸ்ட் அத்லெட்டிஸில் இருக்காங்க, ஸ்டேட் பிளேயர் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. சரி எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் ஆகி உட்காந்துட்டான். சரி நான் போய் நீ ஒன்றும் இல்லைம்மா, தோத்தா பரவாயில்ல, உன்னோட பெஸ்ட்டு பண்ணிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டோம். சரி உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணிட்டா. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிட்டா.
எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இப்படி பண்ணிட்டான்னு. ஆனால் இவ கூட உட்காந்த ஒரு பொண்ணு, அவள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தா. சரி என்னை வந்து ஜெயிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இருந்தா. ஆட்டிடியூட். நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு. லைன் 3னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் டைமில் அவங்க தான் வந்து வருவாங்க. இந்த பொண்ணு வந்து லைன் 4. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபியராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ட்ராக் சொல்கிறீங்க இல்லையா? லைன். ஓகே. அந்த லைனில் உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போ அந்த லைன் 3ல் பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து ஜெயிச்சிருவேன். அந்த பொண்ணுக்கு பெரிய ஆட்டிடியூட் இருந்தது, இவருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டா. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து இவங்க பொண்ணு தான் ஸ்டேட்டில் வந்து செமி வரைக்கும் போய் தோத்துட்டா. சரி 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து அந்த மாதிரி அது க்ரோத். சரி அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு காம்படிஷனாக இந்த பொண்ணை கூப்பிட்டு போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் தான் எல்லா பக்கமே. அதே மாதிரி பிஹெச்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் மீட் நடக்கும் எல்லா வருஷமே. ஒரு 48 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நீ வந்து இந்த மீட்டில் பெஸ்ட் அத்லெட் அவார்டு வந்து நீ கண்டிப்பாக வாங்கணும், இது என்னோடய டார்கெட். சரி சார் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. ஹடில்ஸில் பண்ணால் ஃபஸ்ட்டு, லாங் ஜம்பில் பண்ணால் ஃபஸ்ட்டு, அப்புறம் 200 மீட்டர் பண்ணால் அதுலேயும் ஃபஸ்ட்டு. இப்போ கரெக்டாக லாஸ்ட்டில் பெஸ்ட் அத்லெட் அவார்டு வாங்கிட்டா. அவள் பண்ணவன்னா 2-3 ஸ்டூடெண்ட்டே அவங்ககிட்ட சொன்னேன், சரி இன்றைக்கி நம்ம ஓவரால் சாம்பியன் அடிப்போம் அப்படின்னா. அதே மாதிரி அண்டர் 12 கேட்டகரி ஓவரால் சாம்பியன் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தம்பி வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால ஸோ எல்லா மேட்சஸுமே வின் பண்ண முடியாது. ஸோ தோல்வியை சகிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்து தோல்வி, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வின் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த தோல்வியை சகிச்சுக்கிறதுக்கு ஸோ ஹி ஹாஸ் காட் பவர் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால. இன்னொன்னா அந்த டெய்லியும் வந்து அவன் வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு 2 hours நம்ம விளையாடுறனால ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் வந்து நிறைய அங்கே அதிலே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுறனால ஸோ உட்காந்து ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு ஹி இஸ் கெட்டிங் பவர். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக வந்து. ஸோ ஸ்டாமினா பில்ட் பண்ணி ஸோ மோர் கான்சன்ட்ரேஷன், ஸோ ஃபோக்கஸ் வந்து நிறைய அவனுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பிஃபோர் டில் 5 to 6 years வந்து ஸ்போர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹி வாஸ் நாட் தட் மச் அட்டென்டிவ். பட் ஆஃப்டர் கம்மிங் டு ஸ்போர்ட்ஸ் வந்து ஹி இஸ் மோர் அட்டென்டிவ். 5 வயசுக்கு முன்னாடி இருந்த பையன் ஒரு விளையாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றம் இல்லைங்களா? கான்சென்ட்ரேஷன், அட்டென்ஷன், மெமரி, ஃபோக்கஸ், இது எல்லாமே சூப்பரா வரும். ஏன்னா உங்களோட எனர்ஜி, பிளட் சப்ளை எல்லாமே உங்களுக்கு பம்ப் பண்ணுது. அப்போ உங்களோட சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட எல்லாமே அப்படியே ரெடியாகி உட்காந்துரும், உங்களோட பிரெயின், நர்வ் செல்ஸ் எல்லாமே. ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால என் பையன்கிட்ட நான் பார்த்த சேஞ்ச் என்னென்னா, ஹி வாஸ் அ வெரி பிக்கி ஈட்டர். சாப்பாடுனா இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட் தான் சாப்பிடுவான். பட் இப்போ அதெல்லாம் இட் ஹஸ் சேஞ்ச். எதையோ குடும்பம் அப்படின்றானா? அப்படி இல்லை, இந்த ஃபுட் சாப்பிட்டா உனக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும், இட்ஸ் குட் ஃபார் யர் பாடி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஹி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது கண்டிப்பாக நம்ம விளையாடுறதுக்கு ஹெல்ப் ஆகுன்றது ஹி இஸ் ஏபிள் டு ரியலைஸ். ஸோ அந்த சேஞ்ச் வந்து என் பையன்கிட்ட நான் நீங்கள் என்ன வேணா செஞ்சுருங்க, செஞ்சுட்டு அந்த இடத்துல போய் சொல்லிடுங்க, தம்பி சாப்பிட்டா இது சரியா இருந்தா அப்படின்னு. ஓ பயப்பில்ல. ஓகே குட், வெரி குட், வெரி குட். ஓகே அந்த இதில் நல்லா வரும். ஹாஸ்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது முதல்லலாம் எனக்கு வந்து இப்போ 13 years இந்த லைனில் இருக்கிறேன். முதல்லலாம் பேரண்ட் கவுன்சிலிங் போகும்போது எல்லாருக்கிட்டையும் பொதுவாக கேட்குற கேள்வி வந்து, எதுக்காக நீங்கள் இப்போ 1st grade 2nd gradeலலாம் ஹாஸ்டலில் விடுவாங்க, பார்த்தா பேரண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் பை தான் இருப்பாங்க. ஸோ ஏன் ஹாஸ்டலில் விடுறீங்கன்னு கேட்கும்போது, வீட்டில் ரொம்ப செல்லமாக இருக்கிறாங்க, எப்போ பாரு அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, தாத்தா பாட்டியை பேம்பரிங்னால ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இண்டிபெண்ட் ஆகணுன்றதுக்காக ஹாஸ்டலில் கொண்டு விட்ட டைம் அது, மேபி கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வர பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போது, சோஷியலைஸ் ஆகணும், வீட்டில் வந்து ரொம்ப ஒரு கார்னரில் உட்காந்துடுறாங்க, ரொம்ப கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக ஹாஸ்டலில் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஹாஸ்டலில் வந்து அதெல்லாம் கிடையாது, ஃபோன் அதெல்லாம் கையில் வராது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரன் வந்து ஃபோன் அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல, ஃபோன் டேபு அதெல்லாம் அடிக்ட் ஆகும்போது ஹாஸ்டலில் கொண்டு வந்து வரும்போது ஐ ஹவ் விசிபிளி சீன், அவங்க சும்மா உட்காந்துட்ருக்கும் போது கூட ஃபோனில் நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறோமோ அந்த கை இப்படி போயிட்டே இருக்கும், ஷிவர் ஆகும். கண்டிப்பாக ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு ஷிவர் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு பயமாயிருது, அவங்களால சோஷியலைஸ் பண்ண முடியாது, வெளியில் எங்கேயாவது போனாலும் சோஷியலைஸ் பண்ண முடியாதுன்றதுனால கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸில் புஷ் பண்ண தான் அவங்க வந்து இப்போ ஒரு கேம் இல்லை ஸ்கூலில் விளையாண்டாலும் சரி, வீட்டில் நம்ம வெளியில் போய் பசங்களை பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட விளையாண்டாலும் சரி, ஓல்டர் குரூப்பும் இருக்கும், யங்கர் குரூப்பும் இருக்கும்.
எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க, டீம் அப் பண்ணுவாங்க. அப்போ இந்த டீம் ஸ்பிரிட் வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குது. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்குவாங்க, ப்ரைஸ் பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேலாம் விளையாடும் போது பின்னாடி இருக்கவன் பேட்டுன்னு கொண்டு கொடுத்தா தான் அடுத்தவங்க ஓட முடியும். ஸோ யூ ஹாவ் டு வெயிட், யூ கான்ட் ரன் அண்ட் நீங்கள் ஓடி போயெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, ஒரு ஆள்னால வின் பண்ண முடியாது. ஸோ டீம் ஸ்பிரிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, சோஷியல் ஸ்கில்ஸு, மோட்டார் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸு டீம் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் சொன்னதை ஒரே வார்த்தையில் வந்து சொல்லலாம், என்ன செல்ஃபிஷோடு இருப்பாங்க வீட்டில் தனியாக குழந்தைங்க, தனக்கு தான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்றது. அந்த விஷயம் அப்படியே உடஞ்சி போகுது. எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுறது, எனக்கு இல்லை நமக்கு அப்படின்ற எண்ணம் வருது. வெரி குட், ஓகே, இருக்கா, சொல்லுங்கள். ஸோ மேம் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் வரதுன்னு சொல்லுவேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு மேம் வந்து பேசும்போது. ஸோ என்னோடதில் இப்போ நான் 5th வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம், யாராவது அழுதுருவேன், கான்ஃபிடென்ட்டே இருக்காது. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு ரொம்ப டஸ்ட்டு பட்டா இருமுனா வாமிட் வர இஷ்யூஸில் ரொம்ப செலவாயிடுச்சு. நான் கரெக்டாக 6th ஜாயின் பண்ணேன். எங்கள் அப்பா பயந்தேன்னா நான் ரொம்ப பயந்த சுபாவனால நான் சரி கொஞ்சம் தைரியம் விட்டு ஜாயின் பண்ணி விட்டார். ஓகேங்களா, நான் எதாவது பார்த்தாலும் பயந்து லைக் யாராவது அழுது ரொம்ப இலகன மனசு நமக்குலாம். ஸோ அதனால ஜாயின் பண்ணி விட்டார். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஆயிடுச்சு. நான் 6th கராத்தே கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கராத்தே ஒரு டான்ஸ், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் மீடியாவில் நானும் ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கேன், சென்னையில் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ காலேஜ் முடிச்சு சென்னை போயிருந்தேன். ஸோ ஏன் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே நடக்காது. ஆனால் ஒரு கரெக்டான ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி இருந்தானா அவன் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்துடலாம். ஸோ சென்னை போயிருந்தேன். சென்னை போய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நான் அப்படியே சான்ஸ் தேடி சைடில் ஒரு ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னை சேலரி கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் வீடெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ என்ன பண்ண, சரி ஓகே லீவில் வரலான்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேன். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தேன். சரி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவருக்கு கேன்சர் ஆயிடுச்சு. எனக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பேன். எனக்கு சின்ன வயசில் எனக்கு அவர் தான் ரோல் மாடல், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். மற்ற அப்பா மாதிரி கிடையாது. என்னதான் 10th எக்ஸாம் டைமில் நான் கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன். ஓகே கோ நீ படித்தா நான் 80% வாங்கிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். எனக்கு அது வந்து எனக்கு என்ன பண்ணே தெரில, ரொம்ப பிளாங்க் ஆகிட்டு. பிகாஸ் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு தெரில. ஓடுறேன் நான் எங்கே பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம், நம்ம மீடியாவில் போவோம், நம்ம சான்ஸ்லாம் கிடச்சி டக்குன்னு அங்கே டவுன்ஃபால் ஆகிட்டேன். நான் அங்கே ஸ்டாப்பே ஆகலை. நான் அங்கேருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்தேன். இங்கேருந்து அகைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து எங்கள் அப்பாவை ட்ரீட்மெண்ட் கொண்டு பார்த்துட்டே இருந்தேன். அதாவது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, 3 monthsக்கு அப்போ பிஃபோரே வந்து அப்பாவால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுட்டாங்க. நான் எனக்கு மட்டும்தான், எனக்கு என்னோட மாஸ்டருக்கு மட்டும் தெரியும். எனக்கு மட்டும் தெரிஞ்ச டாக்டர் யார்ட்டையும் சொல்லாதீங்க டாக்டர். நான் மட்டும் அப்பாவை ட்ரீட்மெண்ட் பார்த்து எது கேட்டாலும் அப்பாவுக்கு சரியானு சொன்னான். எல்லாத்துக்கும் தெரியும், பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் ஆக முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு தெரியாது. கடைசியில் அப்பா ஆகஸ்ட்டில் வந்து பாசிட்டிவே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஜிக்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணேன். அகைன் நான் டான்ஸ் கொரியோகிராஃபி இதில் மீடியாஸில் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு 1 month உட்காந்தேன், என்னால் முடியல அதுன்னு வெல்லாமல். அகைன் எந்திரிச்சு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட தான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. என்ன தான் அடித்தாலுமே அவனால் அடிக்கடிக்க மீந்து வர முடியுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால் மட்டும்தான் முடியும் தான் தெரிஞ்சுக்க. தேங்க்யூ. எவ்வளோ டவுன் போனாலும் அந்த டவுன்லேருந்து அடுத்த ஸ்டெப் இருக்குது அப்படின்னு கண்ணு தெரியுறதுங்கிறது ஸ்போர்ட்ஸ் மேனால் மட்டும்தான். உங்களோட ஸ்டோரிஸ் இதிலிருந்து ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ட்ராஜடியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டான் பாஸ்கோ அன்புள்ளம் அங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய ஸ்டோரிஸ் தான். ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் கிடையாது. பெற்றோரால் கைவிடப்பட்ட அல்லது பெற்றோர்களால் துரத்தப்படுகிற, உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட குழந்தைகள், சமூகத்தில் எங்கேயுமே அங்கீகாரம் இல்லாமல் நான்லாம் எதுக்கு பிறந்தனே தெரியாது அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற பையன். அந்த மாதிரி ஒரே சாலை ஓரத்தில் சுற்றிட்டு இருந்த பசங்களை அவங்கள அன்பாய் கண்டெடுத்து அவங்கள வந்து அரவணைச்சி பார்த்துக்கிற இடம் தான் வந்து டான் பாஸ்கோ அன்புள்ளம். அது இன்றைக்கி நேற்று கிடையாது, காலங்காலமாக செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் வந்து சொல்லப்போனால் அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் அது வந்து பயங்கரமான. ஏன்னா நானும் வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் அன்புள்ளம் இன் சேலம், டான் பாஸ்கோ அன்புள்ளத்தில். ஸோ எனக்கு தெரியும் என்னென்ன வேலைகள் நடக்குவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லலாம், என்னென்ன விதமான பிஹேவியரல் பிரச்சனையில் வந்த குழந்தைங்க ஆஃப்டர் இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்களே என்னென்ன டிசைன்லாம் பண்ணி போட்டு விளையாடிட்டு இருக்க அந்த அது என்ன மாற்றம் வந்துச்சு? பெக்குலியராக ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட மேம் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஷில்பா டாக்டர். ஏன்னா எனக்கு 1 வருஷம் இங்கே அனுபவம், பட் மேம் தான் அவனை ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்னோடய அனுபவத்தில் நான் வந்து பெருசாக படிக்கலை, ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலை, டீச்சர் நான் எதுவும் படிக்கலை. நான் படித்தது எல்லாமே டான் பாஸ்கோவுடைய ப்ளே கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ப்ளே கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? டான் பாஸ்கோவுடைய இன்ஸ்டிடியூஷனில் கேம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அது இல்லை.
தொன்போஸ்கோவோட ப்ளே கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஒரு மாணவனுடைய இல்லை ஒரு மனிதனுடைய கேரக்டர் கிரவுண்டில் பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரவுண்டில் பார்க்கலாம். சில பேர் ஆவேசமாக விளையாடுவாங்க, ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க. சில சாஃப்ட் பிளேயர்ஸ், ஜென்டில் பிளேயர்ஸ், அக்செப்ட் பண்ணிக்கிற பிளேயர்ஸ், எல்லாமே உணர்வுகள் எல்லாமே ப்ளே கிரவுண்டில் தெரியும். இப்போ அன்பளத்தில் அதை ஏன் கேம்ஸுக்கு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இந்த மாணவனுக்கு இந்த பேக்ரவுண்டில் மாணவருக்கு என்ன தேவை, ஏன் விளையாடும்போது இவ்வளோ கோவப்படுகிறான். சிலர் விளையாட பார்த்து பயப்படுறான், ஐயோ பால் வந்து மேலே பட்டுரும் அப்படின்னு விளையாட பயப்படுறான். சில பேர் ஆக்ரோஷமாக விளையாடுறான், சில பேர் ஜாலியாக விளையாடுறான். சரி வாங்க நம்ம எப்போ போல் விளையாடுறதா அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி. இந்த அனுபவத்தை எல்லாமே பார்க்குறதுக்கு தான் ஒரு உருவாக்குனது 1800 உருவாக்குனது ப்ளே கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் ஆகும். ஒரு ஹானஸ்ட்டாக சரி நான் தான் ஃபவுல் பண்ணேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது. அக்செப்ட் பண்ண எழுந்துச்சு வா நீ விளையாடு, உனக்கு வாய்ப்பு அளிக்கிறேன், சரி விலகி, அப்படி அனைத்தையுமே கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் ப்ளே கிரவுண்ட். ஒரு மாணவனை ஒரு மனிதனை உருவாக்குற ஒரு இடம் ப்ளே கிரவுண்ட். என்னோட இந்த ஒரு வருஷ அனுபவத்தில் இந்த வருடம் ஒரு மாணவன் வந்தப்போ முதல்ல ஜாயின் பண்ணப்போ எப்படி இருந்தானா, கண்ணுக்கு நேராக பார்த்து பேச மாட்டான், ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டான். அவனை குனிஞ்சே பேசிக்குவான், சாரி பிரதர், மன்னிச்சுக்கோங்க பிரதர், பண்ண மாட்டேன் பிரதர் அப்படிங்கிற எது சொன்னாலும் ஐயோ பிரதர் அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்தில் இருந்த பையன் ஒரு பெஸ்ட்டு கோல் கீப்பர். இது எனக்கு தெரியாது, இப்போ வந்த பையன் எனக்கு தெரியாது. முதல்ல வெள்ளக்கிணறு தொன்போஸ்கல் அங்கே இருந்தான், அப்புறம் அங்கேருந்து இங்கே மாற்றப்பட்ட பையன் ஒரு கோல் கீப்பர். ஃபுட்பால் ஆட தெரியாது, ஆனால் பந்தை வந்து நல்லா தடுப்பான், அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம். பந்தை தடுப்பது எப்படி அது மட்டும்தான் தெரியும். கிக் அடிப்பான், வேறு எதுவும் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனை வந்தப்போ பயந்த சுபாவனால அவனுக்கு கொஞ்சம் உடனே சரி வெளியே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா கேட்டால் உடம்பு சரியில்லை வெளியே உட்காந்துருந்தான். சரி ஃப்ரீயாக இருக்கணும் வெளியே உட்கார விட்டோம். மற்ற கேம்ஸில் விட ஃபுட்பால் மட்டும் வரவே மாட்டான். மற்ற பசங்க வந்து சொன்னாங்க அவன் பெரிய கோல் கீப்பர் விளையாடுவான், ஃபைஸ் கிரவுண்டு தான் அவன் டிஃபெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி விட்டான். ஒரு வாரம் அப்படி விட்டேன், ஃப்ரீயாக விட்டேன், சரி ஈரன்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு வா உனக்கு என்ன தெரியும், கோல் கீப்பர் தெரியும், சரி போய் நில்லு. ஏன்னா நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், எல்லாருமே விளையாட விடுவோம். நீ இப்போ இந்த ஃபார்வர்ட் விளையாட, அப்புறம் பொசிஷன் மாற்றி விட்டுகிட்டே இருப்போம். நானும் சேர்ந்து அவங்க கூட விளையாடுவேன். விளையாடுறப்ப இவனுக்கு வந்து கோல் கீப்பர் தான் தெரியுங்கனால உள்ளே விளையாட சொல்லுவாங்க, அந்த ஒரு பயம். அது எனக்கு விளையாட தெரியாதே, மாணவர் திட்டுவாங்களோ, பெரிய பசங்க திட்டுவாங்களோ, அடியிலுங்கிற ஒரு பயம். ஆனால் தெரிஞ்சதான் கோல் கீப்பர், அதை சொல்லவும் பயம். இதை சொன்னால் பிரதி இப்படி எடுத்துக்கோற அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ என்னோட கொண்டப்ப சரி உள்ளவா உனக்கு அதானே தெரியும், நீ விளையாடவே வேணாம், வந்து கோல் கீப்பர் நில்லு. வேறு எந்த ஒரு ஏன்னா மற்ற மாணவர் கோல் கீப்பருக்கு பயப்படுவாங்க, சரி எனக்கு வேணாம் உள்ள வாண்டுக்கிறேன்ட்டு அப்படி ஒரு செல்ஃபிஷ் மைண்டு இருக்கும் சில மாணவர்களுக்கு. ஆனால் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் கோல் கீப்பர் நின்றுக்கிறேன், ஃபுல்லாக நான் கோல் கீப்பர் நிற்கிற ஒரு ஆசை. சரிவா வந்து இன்ன வரைக்கும் அவன் கோல் கீப்பர் தான். அவனுக்கு அதை தடுக்கிறது ஆசை, எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அவ்வளோ ஜாலியாக தடுத்துக்கிறான். இப்போ வந்து இப்போ ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசுவான், பயப்பட மாட்டான், நேராக பார்த்து ஓகே பிரதர், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு. யார்கிட்ட பேச மாட்டான், வந்தோன்னு யார்கிட்ட பேசலை. இப்போ அவனுக்கு ஒரு குரூப் இருக்குது, சரியான ஜாலி டைப், யாரும் வெளிக்கொணர முடியலை. ஒரு சேஞ்சுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சு அவனுக்கு விருப்பப்பட்டது பண்ணதுக்கப்புறம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு விளையாட்டு தன்னம்பிக்கையை தந்திருக்குது. முகம் குனிந்து குப்புற பேசினவன் நிமிந்து பேச அந்த அந்த தன்னம்பிக்கை வந்து ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் குழந்தைகள் பார்க்கும்போது ஒரு கூறி ஐக்கானை கொடுத்து பேச முடியாதுங்கிற நேரத்தில் அது ஒரு பேக்ரவுண்ட்னா ஒரு டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட். இதே மாதிரி பல்வேறு தரப்பட்ட குழந்தைகள் அங்கே இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையுமே 4 மணி ஆச்சுன்னா எல்லாம் பார்ப்பானுங்க, பிரதர் விளையாட உள்ள கரெக்டாக பார்த்துருவோம், நம்ம லேட்டானாலும் பிரதர் அப்படின்னு. மற்ற நேரத்துக்கு டைம் அதை கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. ஆனால் விளையாட்டுனா ஓகே பிரதர் டைம் ஆச்சு இன்னும் நீங்கள் விடலை, எக்ஸ்ட்ரா விளையாட விடணும். ஸோ மணிக்கணக்காக விளையாடுவோம். எங்களோட இணைந்து குருவானர்கள் ஃபாதர் சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி, ஃபாதர் எங்கள் டீம் வாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி. ஸோ மாணவர்களுக்கு மற்ற நேரங்களோட விளையாட்டு நேரத்தில் எங்களோட ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவோம், சலேஷன் ப்ரெசன்ஸ், உடனிருத்தல். விளையாட விட்டு நான் வெளியே உட்காந்துக்கலாம், அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். விளையாண்டே இருக்கிறப்ப ஒரு டீம் தோக்குறப்ப அந்த டீம் மாற்றிட்டு அந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொண்டு வரணும். இது எல்லாமே ஒரு மாணவர்களுக்கு இடையில ஒரு மாற்றம், சின்ன சின்ன மாற்றங்கள். அதை ஒரு தெரப்பி வைப்பாங்க, ரைட்டிங் தெரப்பி. எப்படி இருந்தாங்கிற ஒரு ரைட்டிங் தெரப்பி இருக்குது, பல இது ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி அவன் ஃபீல் பண்ணுறான் அதை நீங்கள் பார்க்குறீங்க. கேம்ஸ் முடிச்சுட்டு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கவுன்சிலர் இருக்காங்க, என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, கவுன்சிலர் போய் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண அவங்க சொன்ன விஷயம் இதுதான். மாணவர்கள் இந்த விளையாட்டு மூலம் சில மாற்றத்தினால் பார்க்க முடிகிறது. அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க, நம்ம பார்க்குறதோட அவனே உணர்ந்திருக்கிறான். நான் வந்து இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது. எதனாலனா தெரியுது, ஒரு விளையாட்டு கொண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். நேயர்களே, விளையாட்டு, இந்த விளையாட்டினுடைய மகத்துவம், மாண்பு, இதனுடைய தேவை, இது குழந்தைகளுடைய முழுமையான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பெரிதும் காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இது முடியல, இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு.
அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பேச போகிறோம். காண காத்திருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா